சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை பஞ்சமி திதி இரவு 6:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை சஷ்டி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம் இரவு 8:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 8:48 வரை, அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இன்றைய தினம் கூர்ம கல்பாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது முத்துசுவாமி தீட்சிதரனுடைய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:14 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர உதயம் என்பது காலை 9:27 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:38 முதல் காலை 6:14 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:44 முதல் 9:15 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 10:45 முதல் 12:15 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:45 முதல் 3:16 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:44 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:27 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். பார்கவன் மல்லிகார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்திரீ தோஷம் பற்றி விளக்கமாக சொல்லவும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். ஸ்திரீ தோஷம்னா என்ன, அது குறித்து விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அதாவது ஒரு 10-15 வருஷமா பார்த்தோம்னா இந்த ஜோதிடர்களிடத்திலே ஒரு ட்ரெண்டியா என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு கூட சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் உடனே உங்களுக்கு ஒரு பித்ருதோஷம் இருக்கு, நீங்க ராமேஸ்வரத்துக்கு போங்கோ, கொடுமுடிக்கு போங்கோ, இங்க போய் பரிகாரம் பண்ணுங்கோ, இல்லைன்னா பவானி கூடுதுறைக்கு போங்கோ, அங்க போய் பரிகாரம் பண்ணணும். இது மாதிரி ஏதாவது ஒரு ஊர் பேரை சொல்லி இந்த இடத்துல போய் நீங்க அந்த பித்ருதோஷத்திற்கான பரிகாரத்தை பண்ணுங்கோ, திலஹோமம் பண்ணுங்கிற மாதிரி யாரை பார்த்தாலும் எல்லோருக்குமே அந்த பித்ருதோஷம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய சொல்லிகிட்டே இருந்தா, நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொன்னா அடுத்து நீங்க குலதெய்வத்தை பார்க்கல, நாங்க குலதெய்வ தோஷங்கிறது இருக்கும்பா, இல்லையே நாங்க வருஷம் குலதெய்வத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு சொன்னா அது இல்ல உங்க குலதெய்வம், எங்களுடைய குலதெய்வமே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் ஒரு ட்ரெண்ட்ல இருந்துட்டே இருக்கு. எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி எல்லோரும் தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வினை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமீப காலமாக ஒரு பேசு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்திரீ தோஷம் அப்படிங்கிற வார்த்தை மிகுதியான, அதாவது பெரும்பாலான இடத்தை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. ஏன்னா அடுத்து ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா. இப்ப இந்த ஸ்திரீ தோஷம் அப்படிங்கிற வார்த்தை இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அடியேன் ஏதோ ஜோதிடர்களை குறை சொல்கிறேன் என்று எண்ண வேண்டாம், திரும்பவும் சொல்றேன். இதெல்லாம் எல்லோருடைய ஜாதகத்திலுமே இன்னைக்குன்னு இல்லை, அந்த நாள்லையும் சரி, இந்த ஜோதிட விதிகள்லாம் உருவாக்கப்பட்ட காலத்திலும் இது போன்ற தோஷங்கள் குறைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். நம்ம எல்லாம் மனுஷா தானே, மனுஷ ஜென்மம் தானே, மனிதராக பிறந்தவருடைய அத்தனை பேருடைய ஜாதகங்களிலுமே இந்த நெகட்டிவான கிரகங்கள் நெகட்டிவான இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜென்மால் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கணும். மறுபடியும் ஒரு முறை நினைவு
நினைவூட்டுகிறேன். இந்த தோஷத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காள் ஔவையார். ஔவையார் சொன்னது இல்லை, உண்மையும் அதுதான். நம்ம எல்லாருமே ஒரு மனித பிறவி எடுத்திருக்கோம், மானுஷ ஜென்மா எடுத்துட்டு இருக்கோம். சொன்னா ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பா, ஒருத்தர் கோடீஸ்வரா சுகவாசியா வாழ்ந்துட்டு இருப்பா, ஒருத்தர் வந்து காசே இல்லைனாலும் சுகவாசியா வாழ்வார்கள் தெரியுமா. இந்த அத்தனைக்குமே நம்ம வந்து மனுஷ பிறவி எடுத்திருக்கோம்னு சொன்னாலே நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கோங்க, அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மனித பிறவியை எடுக்க முடியும். அப்படி இல்லை நம்ம பாவம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு மிருகமாக தான் பிறந்திருப்போம் அப்படிங்கிறதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆக நாம் அனைவருமே புண்ணியாத்மாக்கள் தான். இந்த ஜென்மாவிலே நம்ம என்ன கர்மாவினை பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்க வேண்டியது. இந்த கிடைத்தற்கரிய மனிதர் பிறவியை பயன்படுத்தி கொண்டு முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்க வேண்டும். சரி, நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். அந்த ஸ்திரீ தோஷம் அப்படிங்கறத வந்து உண்மையிலே எதை வச்சு சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரகங்கள் அப்படின்னு வரும் பொழுது இந்த ஸ்திரீ தோஷம் அப்படின்னு வரும் பொழுது, அதாவது முதல்ல இந்த ஒரு விஷயத்தை ஜோதிட நூல்கள் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஜோதிட நூல்கள்னு சொன்னா நம்ம இந்த பலன் சொல்லக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியில இருக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிருகத் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும், பராச்சர ஹோரா சாஸ்திரா அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும். இந்த நூல்களில் எல்லாம் ஸ்திரீ தோஷத்தை பற்றிய ஒரு விளக்கம் எங்கும் காணப்படவில்லை என்பதுதான் நிஜம். அது பற்றிய குறிப்புகள் எங்கேயுமே கிடையாது. ஆனா இவாள்லாம் எப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 7ஆம் பாவகம் பாதிப்படைந்திருந்தாலும், அல்லது சுக்கிரன் என்கின்ற கிரகம் பாதிப்படைந்திருந்தாலும், அல்லது சந்திரன் என்கின்ற கிரகம் பாதிப்படைந்திருந்தாலும் இவர்கள் வந்து ஸ்திரீ தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்திரீ தோஷம் அப்படின்னு சொன்னாலே ஒரு 7ஆம் இடத்துல போய் ஒரு சுக்கிரன் கேத்து சேர்ந்துருச்சு, அல்லது லக்னத்திலேயே சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்குது, ஒரு சுக்கிரனோடு ஒரு அசுப கிரகம் இணைந்திருந்தால் அது ஸ்திரீ தோஷமாகவும், அதே மாதிரி சந்திரனோடு ஏதாவது ஒரு அசுப கிரகம் இணைந்திருந்தாலும், அல்லது சந்திரன் நீச்ச பலம் பெற்று அதோடு ஒரு ராகுவோ கேத்துவோ இணைந்திருந்தாலும் இவர்கள் உடனே உங்க பரம்பரையில ஒரு ஸ்திரீ தோஷம் இருக்கு, யாரோ ஒரு பொம்மநாட்டி இந்த மாதிரி செத்து போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இல்லைன்னா உடனே 3 தலைமுறைக்கு முன்னாடி ஆயிருக்கும்பா. 3 தலைமுறைக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா இருந்தது. எல்லார் வீட்லயுமே யாராவது வந்து கிணத்துல விழுந்திருப்பா, இல்லைன்னா பாம்புக்கு கடிச்சு செத்து போயிருப்பா. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடந்து கொண்டிருந்த விஷயம். அதனால இதை வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்தி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதுவும் இப்படி வேற சொல்லியிருப்பா, ஒரு ஸ்திரீ தோஷம் இருக்கு, உடனே என்ன பண்ணீங்கன்னா ஆத்துல வந்து ஒரு சுமங்கலி பூஜை வச்சுக்கோங்க, ஒரு சுமங்கலிகளை கூப்பிட்டு ஆத்துல உட்காரத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க, அவளுக்கு வந்து நிறைய புடவையெல்லாம் வச்சு கொடுங்க, இதெல்லாம் தானம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பா. சுமங்கலி பூஜை செய்வது என்பது நல்லதுதான். அது வந்து ஒரு நான் வந்து அதை அப்ஜெக்ஷனாவே சொல்ல, அது வந்து நம்மளுடைய ஒரு தர்ம சாஸ்திரம் வலியுறுத்தக்கூடிய விஷயம். அதனாலதான் வீட்டுல எந்த கல்யாணம் காட்சி என்ன நல்லது, இன்னும் ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணாலும் சரி, அல்லது எந்த சுப நிகழ்ச்சியுமே நம்ம பண்ணலாம் கூட, குறைந்தபட்சமாக ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷம் கூட பண்ணலாம், 3 வருடத்திற்கு ஒரு முறை ஆத்துல வந்து ஒரு சுமங்கலி பிரார்த்தனையை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பா தெரியுமா. அவ்வளவு ஏன் பிரதி வருடந்தோறுமே வீட்டுல வந்து வரலட்சுமி விரதம்ங்கிறத மேற்கொள்றா, ஏதோ ஒரு விரதம் ஏதோ ஒரு நோன்புங்கிறதெல்லாம் வச்சுக்கிறாள். இப்ப காரடையா நோன்புங்கிறது கூட போச்சு. இப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு நோன்புன்னு ஒண்ணு பண்ணும்பொழுது ஆத்துக்கு எந்த சுமங்கலி வந்தாலும் அவளுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்புனதுதான் பழக்கம் சொல்லியிருப்பா. எந்த நோன்பு விசேஷம்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட ஆத்துக்கு ஒரு சுமங்கலி வந்தாலும் மாமி குங்குமம் வச்சுக்கணும், ஒரு குங்குமத்தை கொடுத்துருப்பா. புதுசா வரான்னு சொன்னா ஒரு ஜாக்கெட் போட்டு தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுங்கிறது நம்முடைய ஒரு பழக்கமாகவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஸ்திரீ தோஷம் சொன்னா அது சுமங்கலி பெண்களுக்கான சாபம் மட்டும்தான் இருக்குமா என்ன? ஏன் அந்த பரம்பரையிலேயே கூட ஏதோ ஒரு பெண் இளம் வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்து, அதாவது கணவன் உயிர் திறந்துட்டா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டா அப்படின்னு இருந்தா கூட அந்த பெண் அந்த நாள்ல வீட்டுக்குள்ளேதான் வச்சிருப்பா. இன்னைக்குதான் ரீமேரேஜ் பத்தி எல்லாம் யோசிக்கிறோம், அன்னைக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே தானே வச்சிருப்பா. அப்ப அந்த பெண்ணானவள் தன்னுடைய மனதிலே எந்த அளவிற்கு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருப்பா. அப்ப அந்த பெண்ணுடைய தோஷம் என்பது வந்து சேராதா? அந்த பெண்ணுடைய சாபம் என்பது இருக்காதா என்ன? நிச்சயமாக அதுவும் இருக்கத்தானே செய்யும். ஒரு கைம்பெண் என்று வரும் பொழுது, ஒரு கணவனை இழந்த ஒரு கைம்பெண் அப்படின்னு இருக்கும் பொழுது அவளுடைய ஒரு மன உணர்வு அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் இல்லையா? அது போன்று இருப்பவர்களை நாம் அலட்சியப்படுத்த கூடாது. உதாரணத்திற்கு ஒரு கணவனை இழந்த பெண் எதிர வரா அப்படின்னு சொன்னா நம்ம உடனே அது ஒரு சகுன தடையாக கருதி அவர்களை வந்து ஒரு மாதிரி கடுமையான வார்த்தைகளால் பேசிட்டோம்னு சொன்னா அதுவே நிச்சயமாக மன உளைச்சலை தரும். நம்ம வந்து அந்த சாபத்தை வாங்கின்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் நடந்து கொள்கின்ற விதம்தான் அந்த தோஷங்களில் இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றும். இந்த நேயருக்கு, அதாவது ஸ்திரீ தோஷம் பத்தி விளக்குங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு இல்லையா, இவருக்கு மட்டுமல்ல நம்ம பலருக்கும் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்கும் பொழுது உங்க பரம்பரையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக யோசிச்சு பார்த்தேன். நம்ம என்ன டைம் மிஷினா வச்சுட்டு இருக்கோம். உடனே இந்த டைம் மிஷினை வச்சு 1936 எங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு 1936 போய் அங்க போய் திரும்ப போய் உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கோ, இது எனக்கு வந்து பின்னாடி தலைமுறையில எனக்கு வருத்தப்படும் தடுத்து நிறுத்தவா முடியும் அந்த செயலை? நடந்து விட்டது. இனிமேல் என்ன நடக்கணுங்கிறது தானே பார்க்கணும். முடிந்தவரை நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். உடனே இன்னொருத்தர் கேள்வி கேட்பாரு, ஏன் பெண்கள் மட்டும்தான் சாபம் கொடுப்பாளா? ஸ்திரீ தோஷங்கிறது மட்டும்தான் இருக்குமா? அப்ப புருஷ தோஷங்கிறது ஒண்ணு வராதான்னு கேட்கத்தானே செய்வா. அப்ப ஆண்களினுடைய சாபம் வாங்கிண்டா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கத்தானே செய்கிறது. அப்போ ஒரு பெண்ணானவள் அதே பரம்பரையில வச்சுப்போமே, ஒரு பெண்ணானவள் ஏதோ ஒரு ஆணை வந்து ஏமாத்திட்டானே வச்சுப்போம், அந்த ஆணுக்கு துரோகம் இழைத்து விட்டாலும் வச்சுப்போம், அந்த ஆணானவன் அந்த மனசுல வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு அவன் தற்கொலை பண்ணிட்டு இருந்தான்னா அந்த தோஷம் தாக்காதா என்ன? நிச்சயமாக தாக்கத்தானே செய்யும். இப்ப நம்ம இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு ஏதோ பரம்பரையில பிரச்சனை இருக்குங்கிறது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதற்குத்தான் இத்தனை முன்னோர் வழிபாடுகளை எல்லாம் விசேஷமாக சொல்லி இருக்கிறார்கள். முன்னோர் வழிபாடுன்னு சொன்னா நம்ம பரம்பரையில சித்தவாளுக்கு மாத்திரம் இல்லை, அதாவது இதை போல் எவ்வளவோ பேர் இந்த உலகத்திலே அந்த மரணத்தின், அதாவது ஒரு மனம் வருத்தப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆன்மாக்கள் அத்தனையும் நல்லபடியாக சென்று அடைய வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும், இறைவனினுடைய அந்த திருப்பாதங்களிலே அத்தனையும் சரணடைய வேண்டும் சொல்றார். இப்பெல்லாம் நல்ல பழக்கம் வச்சுட்டு இருக்கா. யாராவது இறந்துட்டான்னு சொன்னானே உடனே ஆர்ஐபின்னு ஒண்ணு போறா, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி. இறைவனினுடைய திருவடியிலே அந்த ஆன்மாக்கள் அமைதி பெறட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா? இதைத்தான் நம்முடைய தர்மமும் வலியுறுத்துகிறது. இதைத்தான் நம்ம ஒவ்வொரு முன்னோர் வழிபாடு நாளன்றும் ஒரு அமாவாசை நாள் அப்படின்னு வச்சுண்டா அது நம்முடைய பித்திருக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது முன்னோர்கள்னு சொன்னா எல்லா விதமான அந்த உயிர் துறந்த அனைத்து ஜீவராசிகளுமே, அந்த உயிர் துறந்த அந்த ஆன்மாக்கள்லாம் சுத்தின்னு இருக்கு இல்லையா, அலைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள் அத்தனையும் அமைதி பெறட்டும் நம்ம பிரார்த்தனை வச்சுட்டாலே நாமும் நிச்சயமாக நல்லபடியாகத்தான் இருப்போம். இந்த ஜென்மால நம்ம என்ன பண்ணணும்? ஸ்திரீ தோஷத்திற்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? உடனே லலிதா சஹஸ்ரநாமம் படி, இந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் படி, அல்லது நாராயணியம் படி, இதெல்லாம் நம்ம படிக்கிறதா நம்முடைய மதம் சார்ந்த நம்பிக்கை. அதெல்லாம் படிக்கிறோம், அதெல்லாம் நன்மையைத்தான் தரும். வெறும் லலிதா சஹஸ்ரநாமம் மட்டும் படிச்சா போருமா? மற்றவர்கள் மனம் கோணாமல் அவர்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்து கொண்டிருந்தாலே இது போன்ற தோஷங்கள் எதுவும் நம்மை தாக்காது என்பதுதான் நிஜம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.